Hi students, next we see exercise 7.3 first sum. Explain why Rolle's theorem is not applicable. So இந்த 3 sums கொடுத்துருக்குறாங்க. Rolle's theorem வந்து not applicable அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. Rolle's theorem failure ஆகுது எதனால் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு Rolle's theoremனா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. இந்த கேசஸை நீங்கள் அப்படியே மெமரி பண்ணிக்கோங்க. f of x is first step தான். f of x is continuous on closed interval a comma b. ஸோ க்ளோஸ் கொடுத்துருக்க இன்டர்வல் வந்து க்ளோஸராக எடுத்துக்கிட்டு அதில் கண்டினியூஸாக இருக்கணும். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் ஆன், இதோட ஓப்பன் இன்டர்வலில் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கணும். தேர்ட் ஸ்டெப் என்னென்னா எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இந்த 3 கேசஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணினா தான் ரோல்ஸ் தியரம் வெரிஃபைன்னு அர்த்தம். இது 3ல் ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபெயிலியர் ஆனாலும் ரோல்ஸ் தியரம் வெரிஃபை ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதுக்கப்புறம் தான் 4வது கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷனை டெரிவேட்டிவ் 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்கள். இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், சின்னு எடுத்துக்கிறணும். அப்போ எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல 0க்கு ஈக்குவேட் பண்ணும்போது சி வேல்யூ கிடைக்கும். இந்த சி வேல்யூ ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பிக்குள்ளே இருக்கணும். இந்த ஓப்பன் இன்டர்வலுக்குள்ளே இருக்கணும். இருந்தால் ரோல்ஸ் தியரம் வெரிஃபைட், இல்லைனா டஸ் நாட் வெரிஃபைன்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்மளுக்கு ரோல்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இந்த 3 கேஸில் ஏதாவது ஒன்று வெரிஃபை ஆனாலும் நம்மளுக்கு நாட் வெரிஃபைன்னு அர்த்தம். இது ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிறணும். ரைட், இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நோ சொல்யூஷன். இப்போ கொடுத்துருக்கிற கர்வ் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு சம் போட போகிறேன். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். நோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 by மாடலஸ் ஆஃப் 1 by x வேர் x belongs to closed interval -1, 1. அப்போ இந்த இடத்துல a வேல்யூ -1, b வேல்யூ 1. நீங்கள் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். என்னென்னா இதில் எந்த நம்பரை இந்த நம்பர், அதாவது ஏ வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணணும், பி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும், இன்பிட்வீன் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் தான் க்ளோஸ்டு இன்டர்வல். க்ளோஸ்டு இன்டர்வல்னால் -1 எடுத்துக்கிறணும். அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கங்களேன். இது -1, இது 1, இந்த இடத்துல 0. -1 சப்ஸ்டியூட் பண்ணாலும் நம்மளுக்கு ரியல் நம்பர் வரணும், 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாலும் ரியல் நம்பர் வரணும். பட் 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்களேன். இந்த இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 1/0ன்னு வந்துடும். ஏன்னா மாடலஸ் போடும்போது மாடலஸ் ஆஃப் 1/0 ஈக்குவல் டு 1/0ன்னு வந்துடும். அப்போ இன்ஃபினிட்டி வந்துடும். இன்ஃபினிட்டினா நம்மளுக்கு வந்து கண்டினியூஸ் கிடையாது, நம்மளுக்கு இன்ஃபினிட்டி மட்டும் வரக்கூடாது. அப்போ தேர்ஃபோர் இங்கே ரிசல்ட் என்ன சொல்லிடலாம் நம்ம, ஃபஸ்ட்டு சம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் -1, 1. இந்த இன்டர்வலுக்குள்ள வேல்யூவில் இது கண்டினியூஸாக இல்லை. என்ன ரீசன், அந்த இடத்துல ரீசன் சொல்லிடணும். ஏன்னா நம்மளுக்கு அவன் சொல்லியிருப்பான் எதனால் இது வந்து நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்கோம். இப்படி எழுதணும். at x is equal to 0 f of x does not exist. ஸோ exist சரிங்களா? ஸோ does not existனா இன்ஃபினிட்டி வருது அப்படிங்கிறது ஒரு மீனிங், அவ்வளோதான். அப்போ இன்ஃபினிட்டி வந்தால் நம்மளுக்கு என்ன இல்லை, கண்டினியூட்டி இல்லை. நான் முன்னாடியே சொன்னேன், நான் 3 கேஸில் ஏதாவது ஒரு கேஸ் ஃபெயிலியர் ஆனாலும் ஃபெயிலியர் தான். அப்போ இது ஃபஸ்ட்டு கேஸ்லேயே ஃபெயிலியர், ஃபஸ்ட்டு கேஸில் இது என்னாச்சு உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அப்போ தேர்ஃபோர் இங்கே எழுதிக்கிறேன் நான். அப்படியே கொஸ்டினில் உள்ள ரிசல்ட் எழுதிக்கிங்க. என்னது, ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள், அப்படின்னு எழுதியாச்சு. சரிங்களா? ஓகே, இது ஃபஸ்ட்டு சம். இப்போ செகண்ட் சம் என்ன, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு tan x, where x belongs to closed interval 0, π. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா a ஈக்குவல் டு 0, b ஈக்குவல் டு π அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதுலேயும் சொல்லுங்கள் அதே மாதிரி தான். இங்கே எழுதுகிறேன், ஃபஸ்ட்டு கேஸ் எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு என்னது, க்ளோஸ்டு இன்டர்வலில் a, b க்ளோஸ்டு இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இங்கே எழுதுகிறேன் நான், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நாட் கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் 0, π. இந்த க்ளோஸ்டு இன்டர்வல் 0, πல நாட் கண்டினியூஸ். ஏன் சார் நாட் கண்டினியூஸ்னு சொல்கிறீங்க? 0 to πனா ஒரு டயக்ராம் போடுங்களேன். இதுக்கு இந்த இடத்துல என்ன வந்துடும் உங்களுக்கு, 0 வந்துடும். இந்த இடத்துல நான் 0 வந்துடும். இந்த இடத்துல நான் பையன் எடுக்கிறேன்னு வச்சுக்கலாம். அப்போ π/2 நான் எடுக்கிறேன்னா டேனக்ஸுங்கிற கர்வ் நம்ம வரைஞ்சோன்னு வச்சுக்கலாம். இப்போ π/2னா நேராக கோடு போடுவோங்க. ஆல்ரெடி டேனக்ஸ் கர்வ் நமக்கு வரைய தெரியும். அந்த π/2ல் பார்த்தீங்கன்னா இப்படி போகும். இங்கே இதில் வரைஞ்சிங்கன்னா இப்படி வரும் உங்களுக்கு. மறுபடியும் இதில் கட்டாகி இப்படி போகும் நம்மளுக்கு. இதில் கட்டாயிட்டு எகைன் வந்து 3π/2ல் கட் ஆகும். அப்போ அந்த π/2ல் டச் ஆகலை.
கண்டினியூட்டி இல்லை, ஏன்னா இது தனி கரு இது தனி கரு இந்த மாதிரியே தான் போகும் tan x கரு. அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம், at x is equal to pi/2 f of x is does not exist, f of x is does not exist. ஸோ எக்ஸிஸ்ட் ஆகலை. மீனிங் என்ன, எக்ஸ் வேல்யூ pi/2 போட்டிங்கன்னா இந்த இடத்துல இப்படி வந்துடும் tan pi/2 ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ சின்ஸ் இது கண்டிஷன் இன்ஃபினிட்டி வர்றதுனால டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அப்போ ஃபெயிலியர் ஆயிடுச்சு. தேர்ஃபோர் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ ரோல்ஸ் தியரம் என்னாச்சு நம்மளுக்கு, நாட் அப்ளிகபிள். ஸோ இதுதான் வந்து செகண்ட் டிவிஷன்ஸ். சரிங்களா, ஓகே. இப்போ தேர்டு டிவிஷன்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். தேர்டு டிவிஷன் f of x equal to x minus 2 log x where x belongs to closed interval 2,7 இப்படி கொடுத்துருக்குறாங்களா. ஓகே, இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா log x இதெல்லாம் இருக்குது. நம்மளுக்கு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஆன்சர் நம்மளுக்கு ரியல் நம்பரில் தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதிடலாம் f of x is, ஏன்னா இந்த நம்பரை எந்த நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி மட்டும் வரக்கூடாது. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா log 0 சப்ஸ்டியூட் பண்ண 0 வராது, ஏன்னா 2 to 7 தானே இருக்குது. அப்போ கண்டிப்பாக நம்பர் தான், நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணால் இதுக்கும் நம்பர். அப்போ f of x is கண்டினியூஸாக இருக்கும், கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்ட் இன்டர்வல் 2,7. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் என்ன வந்துடும்னா அடுத்த ஸ்டெப் டிஃப்ரென்ஷியேஷன் தான் எழுதுவோம். f of x is டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு எழுதுகிறேன் நான், டிஃப்ரென்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 2,7. டிஃப்ரென்ஷியபிள்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்துடும், f dash of x போடும்போது x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1 minus 2 log x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1/x 2/xன்னு வரும். இப்போ இதுக்கு நடுவில் உள்ள நம்பர் 3, 4, 5, 6 வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ரியல் நம்பர் தான் கிடைக்கும். அப்போ இதுவும் எக்ஸிஸ்ட் ஆகுது. தேர்ட் ஸ்டெப் என்னன்னா f of a equal to f of bன்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். இதுதான் a வேல்யூ 2, b வேல்யூ 7. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். f of 2 equal to 2 என்ன வந்துடும், 2 minus 2 into log 4ன்னு வந்துடும், 2 into log 2 அப்படின்னு வரும். சரிங்களா, ஓகே. அடுத்தது என்ன பாருங்கள், f of 7 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 7 minus 2 log 7 வரும். இப்போ இது ரெண்டு ஈக்குவலாக இருக்கா, இங்கே பாருங்கள், இது log 2ங்கிற ஒரு வேல்யூ வரும், இதுக்கு வேறு வேல்யூ வரும். இங்கே 2ங்கிற நம்பருக்கு இங்கே 7ங்கிற நம்பர் இருக்குது. அப்போ f of 2 நாட் ஈக்குவல் டு f of 7. நம்மளுக்கு வந்து ஈக்குவலாக தான் இருக்கணும் தேர்ட் ஸ்டெப். அப்போ ஈக்குவலாக இல்லை. அப்போ தேர்ஃபோர் ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் அப்ளிகபிள். இல்லைனா நாட் வெரிஃபைன்னு போட்டால் போதும், அவங்க கேட்டிருக்கதை அப்படி எழுதுகிறோம், அவ்வளோதான். சரிங்களா, அவ்வளோதான் இந்த ஃபஸ்ட்டு செம்மோட மீனிங். ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் நீங்கள் கேட்டுக்கலாம்.